Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.2ல first question பார்க்குறோம். Question என்னன்னா, if k is real, discuss the nature of the roots of the polynomial equation 2x square plus kx plus k equal to 0 in terms of k. அதாவது ஒரு polynomial equation கொடுத்திருக்காங்க 2x square plus kx plus k equal to 0 in terms of k வந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if k is realனா இப்போ நம்ம nature of the roots வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் என்ன, 2x ஸ்கொயர் ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஏயோட வேல்யூ என்ன 2, பியோட வேல்யூ என்ன கே, அதே மாதிரி சியோட வேல்யூ என்ன கே. அடுத்து நம்ம டெல்டா வந்து கண்டுபிடிக்கலாம், அதாவது டிஸ்கிரிமினன்ட். இது எப்படி கண்டுபிடிப்போம், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி வந்து என்ன கே, அப்போது கே ஸ்கொயர் மைனஸ் 4 into a என்ன 2 into c என்ன k. அப்போ என்ன வந்திருக்கு, k ஸ்கொயர் மைனஸ் 8k. ஸோ இதான் வந்து டெல்டாவோட வேல்யூ. இப்போது இதில் k வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா அப்போ மீதி என்ன வரும், k மைனஸ் 8. ஸோ டெல்டா வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், k into k மைனஸ் 8. ஸோ இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெல்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு நம்ம 0 அப்படின்னு போடலாம். அப்போது k into k மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ இது மூலமாக k ஈக்குவல் டு 0, அதேமாரி k ஈக்குவல் டு 8 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஒரு நம்பர் லைன் மாதிரி பிளாட் பண்ணிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டில் இன்ஃபினிட்டி. இப்போ கேவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 0 and 8. அப்போ இங்கே 0 இங்கே 8. ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச், அதாவது இந்த இன்டர்வெல்லில் நம்ம கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது இஃப் k is less than 0. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம k ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்னா, அதாவது k into k மைனஸ் 8, மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 into மைனஸ் 1 மைனஸ் 8 என்ன மைனஸ் 9. அப்போ மைனஸ் 1 into மைனஸ் 9 என்ன 9. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது. அடுத்து இந்த ரேஞ்ச், அதாவது 0 to 8குள்ளே ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இஃப் k ஈக்குவல் டு 1, அப்போ என்ன வரும், k into k மைனஸ் 8 என்ன வரும், 1 into 1 minus 8னா minus 7. அப்போ 1 into minus 7 என்ன minus 7. இது பார்த்தீங்கன்னா less than 0. அடுத்து இந்த ரேஞ்சில் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். if k equal to 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ k into k minus 8 என்ன வரும், 9 into 9 minus 8 என்ன 1. அப்போ 9 into 1 என்ன 9. இது பார்த்தீங்கன்னா greater than 0. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு வேல்யூ எடுக்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அதேமாதிரி இந்த ரேஞ்சில் எடுக்கும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ, அதேமாதிரி இந்த ரேஞ்சில் எடுக்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. இப்போது நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச், அதாவது கேவோட வேல்யூ லெஸ் தேன் 0. அப்போ நம்மளுக்கு டெல்டாவோட வேல்யூ என்ன கிடைச்சிது, கிரேட்டர் தேன் 0. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இஃப் கே இஸ் லெஸ் தேன் 0, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன்னா வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது டெல்டா வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு. அதனால கேவோட வேல்யூ லெஸ் தேன் 0னா த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். அடுத்து நம்மளுக்கு கே ஈக்குவல் டு 0 இல்லைனா கே ஈக்குவல் டு 8 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோமா. ஸோ அதுக்கு வந்து டெல்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா வந்து ஈக்குவல் டு 0னா அப்போது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். therefore roots are real and equal. அடுத்து இந்த ரேஞ்ச், அதாவது 0 less than k less than 8, அதாவது k வந்து greater than 0 and less than 8. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து வேல்யூஸ் இருக்கும்போது நம்மளுக்கு டெல்டாவோட வேல்யூ என்ன கிடைச்சிது, less than 0 அப்படின்னு கிடைச்சிது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், therefore roots are imaginary அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த ரேஞ்ச் வந்து பார்க்கலாம். அதாவது கேவோட வேல்யூ இந்த 8லேருந்து இந்த இன்ஃபினிட்டி, அதாவது கேவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 8 அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டெல்டாவோட வேல்யூ என்ன கிடைச்சிது, கிரேட்டர் தேன் 0. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், therefore roots are real and distinct. ஸோ வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்மளை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.